ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியானது உருவமற்று வெறுமையாயிருந்தது. அதன் ஆழத்தில் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவது, வெளிச்சமும் இருளும் பிரிய கடவது. தேவன் கட்டளையிட வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் முடிந்தது. ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது. ஜலத்தினின்று ஜலம் பிரிய கடவது. தேவன் கட்டளையிட ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டானது. ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். இப்படி இரண்டாம் நாள் முடிந்தது. ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது. தேவன் கட்டளையிட வெட்டாந்தரை காணப்பட்டது. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த திரளான ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். சமுத்திரம் தன்னுடைய எல்லையை மிஞ்சி வராதபடிக்கு அதற்கு எல்லையையும் குறித்தார். பூமியே, நீ புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவாய். கண்களை கவரத்தக்கதான மலர் செடிகளையும் சுவை தரும் கனிகளை கொடுக்கும் மரங்களையும் ஆகாரத்திற்கு ஏற்றதான பயிர் வகைகளையும் முளைப்பித்தது. இப்படி மூன்றாம் நாள் முடிந்தது. வானத்திலே சுடர்கள் உண்டாக கடவது. தேவன் கட்டளையிட பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாகவும் அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக பகலையாள பெரிய சுடராகிய சூரியனையும் இரவையாள சிறிய சுடராகிய சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இப்படி நான்காம் நாள் முடிந்தது. ஜலமே, நீ நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் ஆகாயத்திலே பறக்கும் பறவைகளையும் பிறப்பிக்க கடவாய். தேவன் கட்டளையிட ஜலமானது தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளான நீரில் வாழும் உயிரினங்களை பிறப்பித்தது. அப்படியே வானத்தில் பறக்கும் பறவைகளையும் பிறப்பித்தது. நீரில் வாழும் ஜந்துக்களே, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள். ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளே, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இவ்விதமாக தேவன் அவைகளை ஆசீர்வதித்தார். இப்படி ஐந்தாம் நாள் முடிந்தது. பூமியே, நீ ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவாய். தேவன் கட்டளையிட அது அப்படியே ஆயிற்று. பூமியானது சகல விதமான நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் பிறப்பித்தது.
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம். தேவன் பூமியின் மண்ணினாலே தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை உருவாக்கினார். அவனை தேவ சாயலாகவே உருவாக்கினார். அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது மனுஷன் ஜீவாத்மவானான். தாம் உண்டாக்கின மனுஷனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். இப்படி 6ஆம் நாள் முடிந்தது. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாயிருந்தது என்று கண்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் சிருஷ்டிக்கப்பட்டன. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் முளைப்பிக்க பண்ணினார். அந்த ஏதேன் தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதியை உண்டாக்கி அந்த நதியில் இருந்து 4 பெரிய ஆறுகள் பிரிந்தோடும்படி செய்தார். பைசோன், ஈகோன், இதக்கேல், ஐப்ராத் இவைகளே. தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தாம் உண்டாக்கின காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் ஆதாம் என்ன பெயர் வைத்தானோ அதே அவைகளுக்கு பெயர்களாயின. தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க நினைத்தார். அப்பொழுது ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தார். எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்னப்படுவாள். தன்னுடைய துணையாகிய மனுஷிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏவாள் என்றால் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்றர்த்தம். அப்பொழுது தேவன் இவர்களை பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பூமியிலுள்ள சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். இப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகலவித விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். தேவன் தாம் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்டார். இதனாலே புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள்.